கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் பாராட்டின தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த காலவேளையிலே கர்த்தர் உன்னை பார்த்து எப்படி அழைக்கிறார் தெரியுமா? பிரியமானவனே, பிரியமானவனே என்று உன்னை கூப்பிடும் போது அவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். வேதத்திலே 4 பேரை பிரியமானவனே என்று அழைத்து அந்த பிரியமானவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து அவருடைய ஆத்துமா வாழும்படி கர்த்தர் செய்த 4 காரியங்களை தியானிக்கும் போது அந்த 4 பேருடைய அந்த பேர்கள் மத்தியிலே உங்க பேரை போட்டு பாருங்களேன். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் இந்த காலை வேளையிலே தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பென்யமீனை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் உபாகமம் 33:12, டியூட்ரானமி 33:12. பென்யமீனை குறித்து சொல்லுகிறார். அந்த பென்யமீன் என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு பாருங்க. அவர் சொல்றாரு, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். எவ்வளவு அழகா சொல்றாரு, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்லி அந்த பிரியமானவனாய் அவன் இருக்கிறபடினால் அவனுக்கு 3 ஆசீர்வாதங்களை தருகிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவனோடு நான் சுகமாய் தங்கியிருப்பேன். 2வது, அவனை எந்நாளும் நான் காப்பாற்றி 3வது, அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பேன். எவ்வளவு நல்ல ஒரு ஆசீர்வாதம். வீடு கொடுப்பேன், உனக்கு திருமணமாகும், இதையெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட சுகமாய் தங்கியிருப்பேன். எப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை எப்பொழுது நான் காப்பாற்றுவேன். அது மாத்திரமா, உன் எல்லைக்குள்ளே நான் வாசமா இருப்பேன். இது யாருக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம்? பென்யமீன். பென்யமீன், நீ எனக்கு பிரியமானவன், உன்னோடு கூட நான் வாசமா இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உன் எல்லைக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 2வது, எப்ராயிமை குறித்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் எரேமியா 31:20 வாசிக்கும் போது, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, எப்ராயிம் எனக்கு மிகவும் பிரியமானவன் அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசின நாள் முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அவனுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை நான் கேட்டு அவனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொந்தளிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்ராயிமை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. உனக்கு விரோதமாய் பேசின நாள் முதல் கொண்டு என் உள்ளம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, எப்படி உன்னை எழுப்புவேன் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், உனக்காக நான் இறங்குவேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உனக்காக இறங்கும்படி காத்திருக்கிறார். தானியேலை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை உனக்கு வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ எதையெல்லாம் வேண்டிக் கொள்ள தொடங்குகிறாயோ, நீ எனக்கு பிரியமானபடினால் உன் வேண்டுதலுக்கு நான் பதில் கொடுக்கும்படி உன் அருகாமையில இருக்கிறேன். நீ அதையெல்லாம் கேட்டு கவனித்து கொண்டு நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். 4வது, யாரை பிரியமானவன் என்று சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. இயேசு ஞானஸ்தானம் பெற்று சலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். அந்த இயேசு மீது பிதாவாகிய தேவன் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மீதும் அவர் பிரியமா இருந்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். பிரியமாய் நடந்து கொள்ளும் போது அவர் கர்த்தருக்கு பென்யமீனுக்கு சொன்னது போல் அவர் எப்பொழுதும் உன்னோடு கூட தங்கி இருப்பார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை காப்பாற்றுவார், உனக்குள்ளே வாசமாய் இருப்பார், எப்பொழுதும் உன் அருகாமையில இருப்பார். எந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். எப்ராயிமை பார்த்து சொன்னது போல், உனக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் நிமித்தம் என் உள்ளம் கொந்தளிக்கிறது, உன்னை எப்படி தூக்கி விடுவேன், உன்னை எப்படி நான் நிறுத்துவேன் என்று என் உள்ளம் குழம்பிக் கொண்டிருக்கிறது, உனக்காக நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை பார்த்து சொல்ல, என் பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே உன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க வந்திருக்கிறேன். நீ எதையெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் பதில் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்தது போல் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி உன்னை குறித்து சாட்சி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவனாய் காணப்பட எல்லா சூழ்நிலையிலும் நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று இந்த காலை வேளையிலே எங்களுக்கு சொன்னீரே அப்பா. பென்யமீனை குறித்து எனக்கு பிரியமானவன், அவனோடு கூட நான் இருப்பேன், தங்கி இருப்பேன், அவனை காப்பாற்றுவேன், அவன் எல்லைக்குள் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே அப்பா, என் தேவனே, எப்ராயீமை குறித்த ஆண்டவரே, அவனுக்கு விரோதமாய் பேசின நாள் முதல் கொண்டு என் உள்ளம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அவனுக்காக நான் இறங்குவேன், அவனை தூக்கி நிறுத்துவேன் என்று சொன்னீரே. தானியேலே, எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனேயே உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவை பார்த்து எனக்கு பிரியமானவன் என் நேசகுமார் என்று சாட்சி கொடுத்தீரப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் நடந்த ஆண்டவரே, எங்கள் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் நாங்கள் வாழ்ந்து சுகமாயிருந்து இந்த ஆசீர்வாதங்களை நாங்களும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு ராஜா, உமக்கு எந்த சூழ்நிலையில் நாங்கள் பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் சிரசின் மேல் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.